குக்கரில் வந்து சிக்கன் பிரியாணி மிக சுலபமான முறையில் செஞ்சுருக்கேன். அதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் பிரியாணியை செஞ்சது நான் தான், வீடியோ எடுத்ததும் நான் தான். அதனால் ஒவ்வொரு பொருளையும் போட்டதுக்கு பிறகு தான் வீடியோவில் காமிப்பேன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கினேன் பிரியாணி பண்ணுறதுக்கோவ. கடையிலே சொன்னேன் பிரியாணி பண்ணுறதுக்கோ அப்படின்னு. அவங்க வந்து பெரிய பீஸாகவே வெட்டி கொடுத்தாங்க. இந்த சிக்கன் பிரியாணி வந்து 2 பேர் சாப்பிட்றதுக்கு தான், எனக்கும் பையனுக்கும் தான். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தழை, 2 பச்சை மிளகா, நெய், தயிர், இஞ்சி பூண்டு விழுது, கசகசா பட்டை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு பாசுமதி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்குவோம். கசகசா பட்டை அந்த பாக்கெட்டை வந்து பிரித்து தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் வந்து நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த நெய்யோட செக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கசகசா பட்டையை போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். அது வதங்கினதுக்கு பிறகு வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கின உடனே அதோட தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். தக்காளி வதங்கினதுக்கு பிறகு அதில் வந்து இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுதையும் வதக்கிட்டு அதோட இப்போ நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு பிரியாணிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துருக்கேன். மசாலா வதக்கினது பிறகு 1 ஸ்பூனு தயிர் சேர்த்துருக்கேன். அந்த தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் போடுவோம். சிக்கனை போட்ட உடனே தேவையான அளவும் அதில் உப்பு போட்டிருக்கோம். இதை நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டது பிறகு நம்ம வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அதுதான் சரியான அளவு. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இதே டம்ளரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொதி வந்ததுக்கு பிறகு உப்பு இருக்கான்னு பார்த்துக்குவோம். உப்பு பார்க்கும்போது கொஞ்சம் கடித்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்தேன், கொஞ்சம் லைட்டாக கடித்த மாதிரியே இருக்குது. இந்த பக்குவத்தில் நம்ம ஊற வச்ச இந்த அரிசியை நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு அதில் நம்ம கலந்துருக்கோம். அரிசியை ஒரு கிண்டி விட்டு குக்கர் எடுத்து மூடி வச்சுருவோம். குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுருப்போம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு விசில் வந்தோடனே குக்கரை ஆஃப் பண்ணிவிடுவோம். விசில் அடித்ததை உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காமிக்கலை. விசில் வந்துருச்சு. நான் இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடி பிடிக்காமல் அரிசி உடையாமல் பிரியாணி நல்லா வந்திருக்கு. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தயிர் பச்சடி செஞ்சு வச்சுருக்கோம். அதை தான் தொட்டுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஓகே, பாய்.